ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதிஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஈரல் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேனை சூடு பண்ணிக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதும் அன்னாச்சிப்பூ, பட்டை இலை, பட்டை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பொரிய விட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக பொரிஞ்சு வர்ற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் 10 வரமிளகாயை கிள்ளிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கருகிடாமல் கிண்டுங்க. கருகிட்டால் டேஸ்ட்டே மாறிடும். இப்போ அந்த வரமிளகாயோட அந்த கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்போது வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி வந்ததும் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. நான் சிக்கன் ஈரல் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் கல்லீரல் நிறைய வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. மெதுவாகவே கிண்டுங்க. இதில் சேர்த்துருக்க மண்ணீரல் உடையாமல் இருக்கணும். உடஞ்சிட்டா ரொம்ப மாவாக வந்துடும், டேஸ்ட்டே மாறிடும். அதனால் மெதுவாக கிண்டி எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அந்த சிக்கனோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக நீங்கள் கிண்ட ஆரம்பித்ததுமே உங்களுக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சிக்கன் பாதி வெந்து வந்துருச்சு. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு சால்ட் நிறைய வேணும்னா கொஞ்சமாக கூட போடுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இப்போ கொஞ்சமாக கிண்டிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதோட லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதையும் கிண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும்போது அந்த சிக்கனில் உள்ள அந்த ஈரலில் உள்ள கொழுப்பு இறங்கிடும். அது வேண்டான்னா நீங்கள் தனியாக எடுத்துருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா அரோமாக்காக. இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். தேங்க்யூ.